ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்ரீஸ் லைஃப். நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னடா வீடியோவில் யாரோ இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? அவங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீக்கெண்ட் இல்லையா, அதனால் கொஞ்சம் பண்ணார். அதுக்கப்புறம் நானுமே பண்ணேன். இன்றைக்கி வந்து கமெண்ட் செக்ஷன் படிச்சிடலாமா? ஆஸ் யூஷுவல் நம்மளோட லதாக்கா, பிரமீலாக்கா, புதுசாக பார்க்குற சமீராக்காவாகட்டும், நம்மளோட கீதாக்கா அண்ட் சஜிதாக்கா எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட சுகனக்கா, அதுக்கப்புறம் ஐஷு பாப்பா அண்ட் புதுசாக பார்த்திங்கன்னா அப்படின்னா அஷ்யம் ப்ராடக்ட்ஸ்னு நினைக்கிறேன், கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்குங்க. அவங்களாகட்டும் எல்லாருமே கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வீடியோ பிகினர்ஸுக்கான வீடியோ. நானுமே ஒரு பிகினர் தான், பட் இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு விஷயம் 55 திங்ஸில் கொஞ்சமாக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். யூ மஸ்ட் டீக்ளட்டர் ஆல் அட் ஒன்ஸ். ஒரே ஒரு தடவை அந்த ஒரு நாள்லேயே எல்லாத்தையுமே நம்ம டீக்ளட்டர் பண்ணிட முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ரொம்பவே எக்ஸாஸ்ட் ஆகிடுவோம். ஏதோ தீபாவளிக்கு முன்னத்து நாள், பொங்கலுக்கு முன்னத்து நாள் உட்காந்து க்ளீன் பண்ணுவோமே, அந்த மாதிரி இழுத்து போட்டு டீக்ளட்டரிங் பண்ணணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ப்ராசஸ் தானே தவிர ஒரு காம்படிஷன் கிடையாது. அதே மாதிரி ஒரு ஃபுல் டே வேணும் டீக்ளட்டர் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நான் எத்தனையோ வந்துட்டு மெத்தட் சொல்லியிருக்கேன் இல்லையா? 5 நிமிஷம், 2 நிமிஷம், 10 நிமிஷம், அதுவே ரொம்பவே ஜாஸ்தியானது நம்ம டீக்ளட்டரிங் பண்ணுறதுக்கு. அண்ட் அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா, ரொம்ப மெஸ்ஸியான பீப்புள் தாங்க டீக்ளட்டரெல்லாம் பண்ணுவாங்க. நாங்களாம் சுத்தமாக வச்சுப்போம் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எவ்வளோ தான் நம்ம சுத்தமாக வச்சுக்கிட்டாலுமே டீக்ளட்டரிங் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அது ஒரு ப்ராசஸ். எப்போவுமே நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு விதமான குப்பையாகட்டும், எக்ஸ்பைரியான ப்ராடக்ட் ஆகட்டும், யூஸ் பண்ணி உபயோகமே இல்லாம போன ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ஆகட்டும், ஏதாவது ஒன்று சேரதான் போகுது. அதைத்தான் நம்ம வீச போகிறோமே தவிர அது வந்து எப்போவுமே நம்ம வீடு சுத்தமாக இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயம் கிடையாது. இதே மாதிரி ஏகப்பட்ட மித்ஸ் இருக்குது. அதுதான் உங்ககிட்ட முக்கியமாக நான் ஷேர் பண்ணணுன்னு இந்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி நிறையா பேர் மினிமலிசம், டீக்ளட்டர் அப்படின்னு சொன்னாலே எல்லாத்தையும் ஒரு தூக்கி வீசிடுவாங்க. வீட்டில் எதுவுமே வச்சுக்க மாட்டாங்க. ஒன்றுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தாங்க மினிமலிசம், டீக்ளட்டரிங் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. கண்டிப்பாக கிடையாது. ஏன்னா யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது. நம்ம வீட்டில் என்ன அத்தியாவசியமோ, நம்மளுக்கு என்ன தேவையோ அது நம்ம வச்சுக்கிறது தான் டீக்ளட்டரிங் ஆகட்டும், மினிமலிசம் ஆகட்டும் சொல்லுதே தவிர எதுவுமே இல்லாமல் வாழ்ந்துக்கோ அப்படின்னு கிடையாது. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி டீக்ளட்டரிங், மினிமலிசம் வேறுபடும். அது உண்மையும் கூட. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டிபிக்கல் சவுத் இண்டியன்ஸுக்கு வந்துட்டு ஏகப்பட்ட நீட்ஸ் இருக்கலாம். இப்போ ஃபாரினர்ஸுக்கெல்லாம் ஒரு ஜீனே ஒரு 10 டிஷர்ட்ஸுக்கு, 10 ஷர்ட்ஸுக்கு, ஃபார்மலு, கேஷுவல் எல்லாத்துக்கும் வியர் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு அப்படி கிடையாது இல்லையா? சாரீ இருக்குது, ட்ரெடிஷ்னல் வியர் இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. ஸோ எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிக்காகட்டும், ஒவ்வொரு அட்மாஸ்பியருக்குமே வேறுபடும் என்னை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வீடு வந்துட்டு ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் மாதிரி யூஸ் பண்ணணுன்னு கிடையாது. அது நம்ம அவ்வளோ ஹாப்பியாக நம்ம வாழ்கிறதுக்கான ஒரு இடமாவே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி டீக்ளட்டரிங்கெல்லாம் பண்ணிட்டோம், சென்டிமெண்டல் ஐட்டம் வச்சுக்கவே கூடாது, எல்லாத்தையும் வீசிடணும் நம்ம முனிவர் மாதிரி அப்படின்னு கிடையாது. நம்ம வந்து நம்மளுக்கு ஃபேவரட்டான திங்ஸ் கண்டிப்பாக வச்சுக்கலாம். அது வந்து குப்பை கிடையாது. எப்படி சொல்கிறது, உங்களுக்கு விஷுவல் கிளட்டர் மாதிரி எதுவும் கஜகஜான் இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அந்த ஒரு ப்ராடக்டில் நம்மளுக்கு இருக்க ஒரு ஹாப்பினஸ் வந்து மற்ற விஷயத்தில் கிடைக்காது. அதுதான் சென்டிமெண்டல் ஐட்டம்ஸ். ஸோ எல்லாத்தையும் நம்ம வீசணும் அப்படின்னு கிடையாது. சிலதெல்லாம் நம்ம வச்சுக்கிறதுல தப்பே கிடையாதுங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? அதே மாதிரி எதுவுமே வாங்கக்கூடாது புதுசாக, எல்லாம் பழசையே போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் டைம் இருக்கும் இல்லையா? அந்த லைஃப் டைம் முடிஞ்சோடனே நம்ம வேறு ஏதாச்சும் புதுசாக வாங்க தான் போகிறோம். ஸோ டீக்ளட்டரிங்கை பற்றி நிறையா பேர் எப்படி சொல்கிறது, மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் மினிமலிசம், எதுவுமே இல்லாமல் இருக்கிறதுக்கு பேர் தான் டீக்ளட்டரிங் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அண்ட் முக்கியமாக ஒரு மிஸ்டேக் கூட பண்ணாமல் எந்த விஷயத்தையுமே பண்ண முடியாது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து ஏதாவது 1-2 இருக்க தானே செய்யும். எல்லாருமே பர்ஃபெக்டாக இருந்துட்டால் சாமிக்கும் நம்மளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்க போகுது? அந்த மாதிரி தான். ஸோ டீக்ளட்டரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா முன்ன பின்ன இருக்கும். நான் வேண்டான்னு வீசியிருப்பேன். பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் கழித்து ரிக்ரெட் பண்ணிவிட்டு ஐயோ வீசியிருக்க வேண்டாம், இப்போ நான் திருப்பியும் வாங்கணுமே அப்படின்னு கூட நான் பண்ணியிருக்கேன். ஸோ மித்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குங்க. நம்ம ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறத வச்சுக்கணும் அப்படின்னு கிடையாது. எப்படி சொல்கிறது, குவாலிட்டியாக இருந்தால் போதும். நான் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக தாங்க பார்ப்பேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன், அந்த மாதிரி எல்லாம் கிடையாது. அதே மாதிரி டெய்லியுமே டீக்ளட்டர் பண்ணணும்,
அப்படின்னும் கிடையாது. ஏன்னு சொல்கிறேன்னா மெத்தட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கே தவிர ஒவ்வொருத்தவங்க வீடு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். எனக்கு நிறையா டீக்ளட்டர் பண்ணுறங்காட்டி ஸோ நான் டெய்லியுமே பண்ணுறேன். உங்களுக்கு வேணால் கொஞ்சமாக குப்பையாக இருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் டெய்லியும் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரி டீக்ளட்டரிங் ஆகட்டும் மினிமலிசம் ஆகட்டும் வேறுபடும். அதனால் இவங்க பர்ஃபெக்ட்டு அவங்க பர்ஃபெக்ட்டுன்னு யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண வேண்டாம். அதே மாதிரி டீக்ளட்டரிங் எல்லாம் போரிங் அப்படின்னு சொல்கிறவங்கள பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது. ஏன்னா டீக்ளட்டரிங் வந்து ஒரு தெரப்பி மாதிரி நம்ம பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு காமான மைண்ட் தரும். அதே மாதிரி வந்துட்டு 24 மணி நேரம் நாங்கள் பிஸியாக இருக்கோம்ப்பா, எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குங்கிறதுக்கு பதிலாக அந்த 24 மணி நேரத்தில் ஒரு 4 மணி நேரமாச்சு எனக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் நான் ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன். அந்த ஒரு லைஃப் வந்துட்டு அந்த ஒரு டைம் எனக்கு இந்த டீக்ளட்டரிங் அண்ட் மினிமலிசம் வந்துட்டு உண்டாக்கிக்கிட்டு இருக்கு. நான் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்கேன்னான்னு தெரியல, பட் எனக்கு அந்த ஃபீல் இருக்குங்க. அதே மாதிரி நிறையா ஃபாரினர்ஸ் வீடியோலாம் பார்த்து இவ்வளோ கவுண்ட்ஸ் ஆஃப் கிளாத்ஸ் தான் வச்சுக்கணும், இவ்வளோ கவுண்ட் ஆஃப் வெசல் தான் வச்சுக்கணும்னு கிடையாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மெல்லாம் இந்தியன்ஸ் ஏகப்பட்ட பொருள் நம்மளுக்கு அத்தியாவசியம் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், எல்லாருமே எல்லா விதத்துலேயும் வேறுபட்டு தான் இருக்கோம். பட் எல்லாருமே பர்ஃபெக்ட்னு சொல்ல முடியாது, எல்லோரும் கெட்டவங்க நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ மறக்காமல் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் டேக் கேர். பை.